முதல்ல என்னோட தாய் தந்தையர்களுக்கு என்னோட நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த எந்த ஒரு குழந்தையும் கருவில் உருவான பிறகு அது வளர்ற இடத்துல தான் அன்பும் அரவணைப்பும் வர்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா குழந்தை எந்த மாதிரி வளருதோ வளர்ற சூழ்நிலையில் அந்த குழந்தையோட ஆர்வம் நிறையாவே மாற்றத்துக்கு வரும். அதனால தான் நம்ம தமிழ்நாடோட கலாச்சாரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமே என்னன்னா, நம்ம பெண்கள் பாதுகாப்பெல்லாம் தாண்டி பெண்மையை பாதுகாக்க வேண்டிய காலகட்டத்துக்கு இன்னைக்கு தமிழகம் வந்திருக்கு. அந்த விதத்தில் என்னோட தாய்க்கு என்னோட மனப்பூர்வமான நன்றியை இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு குழந்தை வளரும் போது அந்த குழந்தைக்கு நல்ல சிந்தனைகளை கொடுத்து வளர்க்கணும். அந்த விதத்தில் எங்கள் அம்மா தொடர்ந்து அன்பே சிவமாக இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வப்படுத்தி வளர்த்தாங்க. அதனால தான் இந்த மாதிரி ஒரு தன்னார்வ தொண்டு செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் சும்மா பொழுதுபோக்காவோ இல்லை ஒரு விளம்பரத்துக்காண்டியோ செய்ய முடியாது. அந்த விதத்தில் நீங்கள் எல்லாருமே அன்பே சிவமாக வளர்ந்த குழந்தைகள் தான். இதில் சிவங்கிறது ஹிந்துத்துவ மாடல்லாம் நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். சிவங்கிறது ஒரு பாந்தம், ஒரு மனசில் ஒரு அமிர்த கலசம் மாதிரி அன்பு வழியணும், பொங்கி பொங்கி வழியணும். பொங்கலோ பொங்கல் மாதிரி அன்பு வழிஞ்சால் ஒழிய யாராலையும் இதை சிறப்பாக செய்ய முடியாது. அந்த ஆங்கிளில் பார்த்தா நீங்கள் அவ்வளோ பேரும் இத்தனை ஆண்டுகளாக இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பணியை, ஒரு சரியை கிரியை யோகம் ஞானம்னு திருமூலர் சொல்வார். இந்த கிரியை இது உழவார பணி மாதிரி மிகப்பெரிய பணி, கிரியைன்னு ஒரு பணி. இந்த பணி எந்த அளவுக்கு நீங்கள் சிறப்பாக இத்தனை ஆண்டுகளாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால உங்கள் எல்லா பாதம் தொட்டு வணங்கி நீங்கள் எல்லாரும் சிறப்பாகவும் நல்லாவும் வாழணுங்கிற ஆசீர்வாதத்தோட மன மகிழ்ச்சியோட எல்லாம் வல்ல இறைவனோட எல்லா அனுகிரகமும் நீங்கள் பெறணும் முதல். ஏன்னா உங்களோட பாடி மைண்ட் சோல்னு சொல்லுவோம். நமக்கு அந்த விஷயத்தில் ஒரு ஓங்காரநாதம் ஒழிக்க ஒழிக்க என்ன ஆயிரும்னா மிகப்பெரிய சிறப்பான செயல்பாடெல்லாம் உங்களுக்கு வந்துடும். இறைவனோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக உங்களோட முயற்சிக்கும் உங்களோட உணர்வுக்கும் உங்களோட குடும்பத்தாருக்கும் என்றும் பரிபூர்ணமாக இருந்தால் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்க என்ற முதல் கண் வணக்கத்துடன் அவங்க எல்லாரையும் வாங்கன்னு வரவேற்று இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறேன். இந்த மாநில மாவட்ட நிர்வாகிகள், தன்னார்வ தொண்டு நிர்வாகிகளோட இந்த 30 ஆண்டுகளுமே அவரோட பணி ஒரு காலச்சக்கரத்தில் சொல்லண்டு வந்த பணி. அவரை முதல் அண்ணன் தாஸ்பாண்டியன் அவர்கள் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு அறிமுகப்படுத்தும் போதே அவரோட கண்ணும் அவர் மனசையும் குடும்பத்தோட இணக்கமாக வாழ்கிறதே இப்போ கஷ்டமாயிருச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப சூழ்நிலை உங்களுக்கே தெரியும். இப்போ குழந்தையெல்லாம் ஃபோனை வச்சுட்டு வீட்டில் உட்காந்துருப்பாங்க. அப்பா அம்மா ஒரு ஜதியில் இருப்பாங்க, பிள்ளைங்க இன்னொரு ஜதியில் இருப்பாங்க. ஏன்னா நம்ம கூட்டு குடும்பத்தெல்லாம் இழந்துட்டோம். இப்போ புறா கூண்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு குடும்ப வாழ்க்கை நமக்கு வந்துருச்சு. அந்த மாதிரி ஒரு நேரத்தில் கணேசன் அவர்கள் தன் குடும்பத்தையும் தாண்டி இவ்வளோ பெரிய பீப்புளோட, அதுவும் என்ன அடித்தட்டு மக்களோட, அவங்களோட விசுவாசத்துக்கு செயல்படக்கூடிய மக்களோட மன இயல்பே எந்த அளவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி அன்பு இருக்குது, அரவணைப்பு இருக்குது. ஆனால் அதுக்கு வேணுங்கிற அதிகாரமோ அதுக்கு வேணுங்கிற பணப்பலமோ இல்லாத இடத்துல இதை தொடர்ந்து செயல்படணும்னு நினைக்கும் போது அவர் இத்தனை ஆண்டுகள் கணேசன் அவர்கள் திறம்பட செயல்பட்டது மட்டும் இல்லாமல் முழு நேரம் இதே சிந்தனையிலே இருப்பார். எப்போ பேசினாலும் எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு சினிமா நிகழ்ச்சியை பற்றியோ இல்லை அரசியல் நிகழ்ச்சியை பற்றியோ பேசினதே இல்லை. இது வரைக்கும் நான் அவரோட ஒரு 30 மணி நேரம் பேசக்கூடிய வாய்ப்பு கிடச்சிருக்கணும் என்னோடய பழக்கத்தில். அந்த 30 மணி நேரமும் அவரோட சிந்தனை முழுக்க இது ஏதாச்சும் இந்த தன்னார்வ தொண்டை ரொம்ப சிறப்பாக செயல்படுத்தணும், இதை எப்படி வலிமைப்படுத்துறது,
என்னை நம்பி இருக்கிற இந்த பீப்புள், அவர் என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள்லாம் அவரை முழுசாக நம்பி இருக்கதாவே அடி ஆழமாக மனசில் போய் வச்சுட்டார். அதனால தான் அவருக்கு வேறு எந்த சிந்தனையுமே இல்லை. அவர் மைண்டில் ஒரு சிந்தனை கிடையாது. வேறு எதுவுமே அவர் என்கிட்ட பேசினது இல்லை. நாங்கள் 2 பேரும் ஃபோனில் நேராக பார்த்தது ஒரு மேன் ஹவர்னு சொல்லுவோம் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில். அது மாதிரி ஒரு 30 ஹவர்ஸ் நான் அவரோட ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன்னா, இந்த 30 ஹவர்ஸும் அவரோட சித்தாந்தம் வந்து உங்களை சார்ந்து, உங்களோட நன்மையை சார்ந்து, உங்களோட வெற்றியை சார்ந்து இருக்கிறதுனால நீங்கள் அவரை எல்லாரும் கரகோஷம் விட்டு வாழ்த்தணுன்னு விரும்பி கேட்டுக்கிறேன். அவரை தாஸ்பாண்டியன் அண்ணன் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அறிமுகப்படுத்தும் போது, எனக்கு அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு ஸ்பெக்டிக்கலாக, நம்ம வந்து 40 ஆண்டுகள் தொழிலில் இருந்திருக்கோம், டெக்னாலஜியில் இருந்திருக்கோம், பெருங்கொண்ட அதிகாரம் உள்ள பீப்புளோட ரொம்ப நெருக்கமாக செயல்பட்டிருக்கோம், ஒரு 7000 பேருக்கு சம்பளம் கொடுத்துருக்கோம், புது புது இன்னோவேட்டிவாக டெக்னாலஜி பண்ணியிருக்கோம், மேல்மட்ட தட்டில் அவ்வளோ நெருக்கமாக பழகியிருக்கோம், உலகம் முழுக்க ட்ராவல் பண்ணியிருக்கோம், எல்லா கண்ட்ரிலையுமே இன்றைக்கும் நமக்கு நிறையா நண்பர்கள் இருக்கிற அளவுக்கு நமக்கு ஒரு கடவுளோட அனுகிரகம் இருந்திருக்கு நம்ம வாழ்க்கையில். முதல் தடவை அவர் பார்த்து அவரோட பேசும்போது தான் என் மனசுக்குள்ள ஒரு சொல்லுக்கு அவர் ஒரு விளக்கமாக வந்து தாஸ்பாண்டியன் அவர்கள் சொன்னார். அப்போ தான் நினச்சேன், இவரும் அரசியல் பின்புலம் உள்ளவர், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவர், வாழ்க்கையில் நல்லது கெடுதல் எல்லாமே பார்த்தவர், நிறைய ஏழைகளோட ரொம்ப இணக்கமாக செயல்படக்கூடியவர் தாஸ்பாண்டியன் அவர்கள். அவர்கள் வந்து கணேசனை வந்து எடுத்துகிட்டு வந்து என்னை பார்க்கணுன்னு ரொம்ப விருப்பப்பட்ட, ஐயா உங்களை பார்க்கணும் ஐயா, சந்திக்கணும் ஐயா. இது வரைக்கும் ஐயாங்கிற வார்த்தைக்கு மேலே எந்த வார்த்தையுமே என்னை சொன்னதில்லை. நான் டை அடிக்காதனால இந்த ப்ராப்ளம் எனக்கு. நான் அவ்வளோ ஓல்டு இல்லை, நான் டை அடிக்கலை. அதனால் அவருக்கு பிரச்சனை இல்லை, டை அடித்தாலும் டை அடிக்கலைன்னா அவருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போது அதனால் அவர் ஐயா ஐயான்னு தான் என்னை கூப்பிடுவார். ஸோ அந்த இவரும் ஐயான்னு தான் கூப்பிடுவார், சீமானும் ஐயான்னு தான் கூப்பிடுவார். என்னன்னு தெரியல, அவர்கிட்ட கேட்டேன், என்ன டை அடிக்கலைன்னு இப்படி கூப்பிட்றீங்களான்னு. ஸோ அவரோட ஆர்வத்தை வந்து பேசும்போது, கணேசன் அவர்களை எனக்கு அறிமுகப்படுத்தி பேசும்போது தான் எனக்கு ஒரு மனசில் ஆழமாக, நான் அது மாதிரி ஒரு சிந்தனையில் ஒரு சித்தாந்தத்தில் தான் செயல்பட்டேன். ஏன்னா 2019 அவங்க ஓம்காரானந்த சுவாமிஜி அவர்கள் வந்து என்னை வந்து தொழில் வேண்டாம், உங்களோட மனோபாவம் மாறி இருக்குது, உங்களோட சுழற்சி சக்தி மாறி, ஆன்ம சுழற்சி சக்தி மாறி இருக்குது, அதனால் நீங்கள் வந்து பொது வாழ்க்கைக்கு வந்துடுங்க, உங்கள் குடும்ப வாழ்க்கை தொழில் வாழ்க்கையெல்லாம் தாண்டி ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்துடுங்கன்னு சொல்லும்போது, நான் கூட ஏதோ அப்படி தான் போகும். என் வாழ்க்கை முழுக்கவே நான் பார்த்துட்டேன், எதுவுமே நான் தேடி போனதே இல்லை. அதுவாக வரும், அதுவாக வரும், அதுவாக வரும், அப்படி தான் போயிட்டுருக்கேன் வாழ்க்கை. 40 ஆண்டுகள் நான் அப்படி தான் பார்த்துட்டேன். நான் எதையுமே ஆர்வப்படுத்தி ஓடி போய் இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு நினச்சதில்லை. இந்த ரஜினிகாந்த் சாரை கூட அவர் பேரை சொல்லாமல் அண்ணன் சொன்னாங்க. அது கூட பார்த்திங்கன்னா அவராக தான் வந்து நீங்கள் என்னோட இருந்தால் சிறப்பாக இருக்கும், நீங்கள் வந்து என்னோட அரசியலில் பயணிக்கணும்னு சொல்லிவிட்டு பெரிய வார்த்தை சொன்னார். அர்ஜுனமூர்த்தி கிடச்சது எனக்கு பெரிய பாக்கியம்னு பப்ளிக்லே சொன்னார். இதெல்லாம் தெய்வத்தோட கொடுப்பனை, இல்லாட்டி தாய் தந்து பண்ண புண்ணியத்தோட கொடுப்பனேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இன்னும் அந்த அளவுக்கு இன்னும் தீர்க்கமான ஒரு ஆற்றலில் இருக்கமான எனக்கு இன்னும் அவ்வளோ தூரம் நம்பிக்கை வரல என் மேலே. இருந்தாலும் ஆனால் அந்த ஆர்வம் இருக்குங்கிறது மட்டும் ஒரு நம்பிக்கை உண்டு எனக்கு. ஸோ அதனால் கணேசன் அண்ணன் அவர்களாலும் தாஸ்பாண்டியன் அவர்களோட முயற்சியினாலும் இன்றைக்கி எனக்கு இன்னொரு அதிகமான ஒரு அன்பு கட்டளை இட்டிருக்காங்க. நான் இந்த இயக்கத்துக்கு சேர்மனாக செயல்படணும்னு சொல்லி, அதுக்கு அவங்களுக்கு மிக்க நன்றியை நான் தெரியப்படுத்திக்கிறேன். ஏன்னா இது வந்து அவங்களோட உழைப்பு. 35 ஆண்டுகள் அவங்களோட சிறுக சிறுக சேமித்த அன்பர்கள் நீங்கள் எல்லாருமே. இவ்வளோ பெரிய சிறுக சிறுக சேமித்த அன்பர்களுக்கு ஒரு நல்லது பண்ணுறதுக்கு எனக்கு அந்த தகுதி இருக்குதுன்னு அவங்க எப்படி நினச்சாங்கன்னு எனக்கு தெரியாது. அது கடவுளோட சிந்தனையாக இருக்குது, அதுதான் கடவுளோட உத்தரவாக இருக்குது. எம்பெருமான் முருகப்பெருமானோட உத்தரவு அதுதான் இருக்கும்னா, நான் கண்டிப்பாக எல்லா தெய்வமும் ஜீசஸாக இருக்கட்டும், அல்லாவாக இருக்கட்டும், எல்லா தெய்வத்தோட உத்தரவும் அதுதான்னா நான் கண்டிப்பாக என் சிறை மேலே தாங்கி ஒரு நல்ல பணியை உங்கள் எல்லாருக்குமே என்னோடய அனுபவத்தில் 40 ஆண்டுகள் நான் பெற்ற அனுபவத்தை முழுக்கவே உங்களுக்கு கொடுத்து வாழ்வாதாரத்தை முன்னேற்றக்கூடிய எல்லா வேலைகளுமே நான் செய்கிறேன். ஏன்னா நான் வந்து ஏற்கனவே வாழ்வாதார அடைக்காப்போம்னு ஒரு முழு முயற்சி செஞ்சுருந்தேன் 2020.
அந்த வாழ்வாதார அடைக்காப்பம் வந்து ஸ்மார்ட் ஸ்லம் இன்குபேஷன் சென்டர்னு இங்கிலீஷில் பேர் வச்சுருந்து அதில் ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணி அந்த ஒரு கிட்டத்தட்ட 70 லட்சம் பேரை உருவாக்கும். இதே நம்பர் 70 lakhsங்கிற நம்பர் என்னன்னே தெரில. அது வந்து பிரபஞ்ச சக்தியோட இன்ஃபர்மேஷன் நினைக்கிறேன். அப்போவும் நான் 70 லட்சம் பேர் தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்போவும் 70 லட்சம் பேரை வந்து உருவாக்கக்கூடிய பெருங்கொண்ட முயற்சியை செய்யணும்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு கட்டளை ஏற்றிருக்காங்க. நான் கண்டிப்பாக தெய்வத்து மேலே இருக்க நம்பிக்கையில் சொல்கிறேன், எல்லா தெய்வங்களும் ஒன்று கூடி என்னால் இந்த டிஎஸ்ஆர்ஓ இயக்கத்துக்கு கட்டுப்பட்டிருக்க எல்லா என்ஜிஓ தலைவர்களோட ஆர்வத்தையும் தீர்த்து கொடுக்கறதுக்கு வேணுங்கிற எல்லா சக்தியும் மனோ வலிமையும் அதுக்கு வேணுங்கிற உபகரணங்களையும் கடவுள் தருவார்னு நான் நம்புகிறேன். நீங்களும் அதுக்கு வேணுங்கிற எல்லா ஆசீர்வாதத்தோடையும் நீங்கள் செயல்படுவீங்கிறது எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அவங்க சண்முகம் அவர்கள் எப்போ பார்த்தாலுமே என்னை ஆர்வமாக தான் பார்ப்பார். கண்ணில் ஒரு மாதிரி மகிழ்ச்சி வச்சுக்குவார். அப்படியே ஒரு அதாவது போன ஜென்மத்தில் நாங்கள் 2 பேரும் கோழி கொண்டு விளாண்ட அளவுக்கு தான் என்னை டீல் பண்ணுவார். எனக்கு ரொம்ப ஆச்சரியம், எப்போ பார்த்தாலும் எப்படா ஒருத்தர் நம்மளை சந்தோஷமாகவே பார்க்குறாரு. நேற்று உடம்பு சரியில்லை, கடுமையாக உடம்பு சரியில்லை அவருக்கு, அப்போவும் அந்த சந்தோஷம் குறையாது. இப்போ வாசலில் பார்க்கும்போது கூட பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பூர்வ ஜென்ம புண்ணியம்தான். இன்னொரு ஆன்மான்னு அவர் சொல்லிட்டு போனதுனால ஒரு ஆன்மா இன்னொரு ஆன்மாவை விசுவாசப்படுத்தணும்னா அந்த அளவுக்கு ஒரு ஆற்றல் இல்லைன்னா பண்ணுறது கஷ்டம். அந்த விஷயத்தில் சண்முகனுக்கு என்னோட நன்றியை மனப்பூர்வமான இப்போ கூட காதலாக தான் பார்க்குறாருன்னு நினைக்கிறேன்னு. ஸோ அது அவருக்கும் என்னோட இது சொல்கிறேன். அப்புறம் அவங்க குணசேகரன்ஜி அவங்க அண்ணனை இப்போ தான் அறிமுகப்படுத்தினாங்க. அவங்களும் ரொம்ப வாஞ்சையாக அன்பாக பழகிறாங்க. நான் எல்லாருக்கும் கடமைப்பட்டிருக்கேன்னு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் ஸ்ரீகாந்த், அவரை எல்லாருக்கும் தெரியும். எனக்கும் அவரை பற்றின நல்ல புரிதல் உண்டு. ஏன்னா கொஞ்சம் என்ன மாதிரி கொஞ்சம் அந்த ஒரு சொசைட்டியில் ஒரு ஹை எண்டு லெவலில் இன்ஃபர்மேட்டிவாக பழகிறதுக்கு அது ஒரு தனி லாஜிக் வேணும். சாஃப்ட்வேரில் சொல்லுவோம் லாஜிக்குன்னு சொல்லுவோம். ஸ்ரீகாந்துக்கு அந்த லாஜிக் தெரிஞ்சவர், நல்ல இயக்கங்களோட தொடர்பு உள்ளவர். அவரும் கணேசன் சொன்ன மாதிரி ஒரு பாலிசி மேக்கிங்கில் இன்வால்வ் ஆனவர். இந்த பாலிசி மேக்கிங் அவ்வளோ ஈஸி இல்லை. நான் கிட்டத்தட்ட ஒரு 11 ஆண்டுகள் நிறைய நாட்டுக்கு பாலிசி பண்ணுறதில் என்னோடய செயல்பாடு நிறைய இருந்தது. ஸோ அதுலேயும் அவரோட சிறப்பான செயல்பாடு இருக்கிறதுனால அவரோட வழிகாட்டுதலும் இந்த இயக்கத்துக்கு மிக அளவில் பயன்படும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நன்றி ஸ்ரீகாந்த். அவங்க பத்மனா அண்ணன், அவரை நான் கிண்டல் பண்ண இப்போ கூட பேசிக்கிட்டு இருந்தேன். சைடில் பார்த்தா வைகோ மாதிரியே இருக்கார் அப்படின்னு. அவர் வைகோமாக தான் பேசுகிறாரு. நேற்று பார்த்தோம் ஃபஸ்ட் டைம். எனக்கு என்ன அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, ஒரு சின்ன ஒரு அவகாசத்தில் ஏதாச்சும் பண்ணணும்னு எண்ணத்தோட, எஸ்பெஷலி ஒரு அக்ரிகல்ச்சர் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவர், விதையை நாட்டுக்கு விதையை உற்பத்தி பண்ணி விதையை கொடுத்தவர், இந்த விதையெல்லாம் விருட்சகமாக ஆக்கணுங்கிற ஆர்வத்தோடு செயல்பட்டவர் அவர். நேற்று கூட அவர் அந்த விவசாயங்கிற அந்த ஐடென்டிட்டியை நான் இழக்கிறது நான் விரும்பலைன்னு சொல்லும் போது உண்மையிலே மனசுக்குள்ளே எனக்கு கண்ணீர் வந்தது. கண்ணில் காமிச்சிக்கலை. அந்த விவசாயி நேர்மையானவன், விவசாயி அன்பளிப்பு வாங்குவானே ஒழிய லஞ்சம் வாங்க மாட்டான். அந்த விவசாயி குழந்தைகள் நல்லா படித்தா, அந்த விவசாயி குழந்தைகள் நல்ல பொறுப்புக்கும் நல்ல அதிகாரத்துக்கு போனால் இந்த நாடு எவ்வளோ சுபிட்சமாக இருக்கும், எவ்வளோ நேர்மையாக இருக்கும் அப்படின்னு அவரோட சித்தாந்தத்தை. அது மட்டும் இல்லை, அதை தாண்டி அவர் ப்ரைமரி ஹெல்த் சென்டரில் விவசாயிகளுக்கு எப்படிப்பட்ட ஒரு செயல்பாடெல்லாம் வேணும்னுலாம் ஒரு முறையீடாக சொன்னார். எனக்கு அதெல்லாம் ரொம்ப ரொம்ப எப்படி இருந்ததுன்னா, பீப்புள் எங்கெங்கோ அப்படி இப்படின்னு ஏதோ வேலை பார்த்தா கூட, ஆனால் இவங்கள மாதிரி இருக்கிற இந்த பில்டிங்கில் பிளிந்த் பீம்னு சொல்லுவோம், அது மெயின் வெர்டிக்கல் பீமாக இல்லாமல் பிளிந்த் பீம் இருக்கும். ஆனால் அதுதான் எல்லாத்தையும் நடவடிக்கையை காப்பாற்றிக்கிட்டு இருக்கோம் அந்த பிளேம். இவங்கெல்லாம் இந்த மெயின் பொலிட்டீஷியன்ஸு கவர்மெண்டில் இருக்கவங்கெல்லாம் பீமாக இருந்தால் கூட இவங்கள மாதிரி உணர்வுள்ள பிளிந்த் பீம் இருக்கிறதுனால தான் இந்த கட்டமைப்பு இந்தியாவும் தமிழ்நாடும் சிறப்பாக இருக்குங்கிறதுல அந்த நம்பிக்கையை நேற்று எனக்கு அவர் வலியுறுத்துனதில் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நன்றிண்ணே, ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் விஜயகுமாரி மேடம், அவங்க ஒரு நல்ல பெரிய குடும்பத்துலேருந்து வந்தவங்க. அவங்க பேசும்போதும் வணக்கம் உட்காருங்க. அவங்க பேசும்போதும் என்கிட்ட சிறப்பாக நேற்று ஈவினிங் நாங்கள்லாம் ஒரு மீட்டிங் பண்ணோம். அந்த மீட்டிங்கில் அவங்களோட உணர்வு, அவங்க
என்ன இருந்தாலும் அவங்க நாராயணசாமி நாயுடு பெரிய ஒரு விவசாயத்துக்குன்னே ஒரு ஆத்தர், ஒரு ஐகான் அந்த ஃபேமிலி சம்மந்தப்பட்டவங்கன்னு சொல்லி கேள்விப்படும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா பத்மநாபன் சொன்னதும் அவங்க விஜயகுமாரி அவங்களோட ஆர்வமும் ஒரு சேர என்னவாக இருந்ததுன்னா, 80% இந்த விவசாய வாழ்க்கை இப்போ 40%ஆக குறைஞ்சிருக்கும் போது எவ்வளோ பெரிய இழப்பை நம்ம இழந்திருக்கோம். அதாவது பூமியை, விளைச்சல் பூமியாக இருந்த பூமியை அழித்து வெறும் கான்கிரீட் கட்டடமாகவே உருவாக்கிக்கிட்டு போனோம்னா விளைச்சல் பூமிக்கு நம்ம எங்கே போகிறது? சந்திரனுக்கு போகிறதா, செவ்வாய்க்கு போகிறதா தெரியலையே. இது ரொம்ப முக்கியமான கருத்து. இதை வருங்காலத்தில் உங்களோட நான் தொடர்பில் இருக்கும்போது இந்த எஃபிஓ ஆக்டிவிட்டியை எந்த அளவுக்கு நம்ம என்ஜிஓ ஆக்டிவாக கன்வெர்ட் பண்ணி அதை எப்படி செயலாக்கம் பண்ணணுங்கிறத நான் நிச்சயமாக அரசாங்கத்தோட உதவியோடு கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே இதில் ஃபண்டிங் நடக்குது. இது தமிழகத்தில் இங்கே ஒன்றா அங்கே ஒன்றா செதறி போகிறதெல்லாம் நிறுத்தி இந்த மாதிரி அண்ணன் சொன்ன மாதிரி, பத்மநாபன் அண்ணன் சொன்ன மாதிரி, அவங்க விஜயகுமாரி அவங்களோட குடும்பத்தோட ஆர்வம் மாதிரியே எப்படியாச்சும் திருப்பி இந்த 40% 60% ஆக்கக்கூடிய முயற்சி நம்ம வாழ்க்கையில் பண்ணிட்டோம்னாவே இந்த பூமியில் பிறந்து இந்த சும்மா அங்கேயே சைலண்ட்டாக சுற்றிக்கிட்டு இருக்கேன் இந்த பூமி, எங்கேயோ அந்தரத்தில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம் நம்ம எல்லாருமே. அந்த அந்தரத்தில் சுற்றுற பூமியில் இப்படி ஒரு அந்தரங்கமான ஒரு செயல்பாடு விவசாயத்தில் இருக்குன்னா அதை மீட்டெடுத்து கொடுக்குறது உங்கள் உதவி எல்லாரும் எனக்கு வேணும். கொடுப்பீங்களா? ஏன்னா 40% 80% 40% ஆச்சு. இன்னும் கூட குறைஞ்சிருக்கும். அண்ணன் கொஞ்சம் இப்போ என்னை ரொம்ப பயமுறுத்த வேண்டாம்னு 40ஓட நிறுத்திக்கிட்டார். எனக்கு என்னமோ அது 28%க்கு தான் குறைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ரியல் எஸ்டேட்டோட குரோத்தை பார்த்தா விவசாயங்கிறது காணா போயிருங்கிற மாதிரி தான் இருக்குது. எல்லோரும் வீட்டில் ஃப்ளாட்டில் விவசாயம் பண்ணுற மாதிரி போயிடும்னு நினைக்கிறேன். ஸோ அது நம்ம நிச்சயமாக இது விவசாய அணி, விவசாய போர்க்குழல், ஒரு பச்சை துண்டை போட்டு, நான் கூட இன்றைக்கி பச்சை சட்டை போட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ பச்சை துண்டை போட்டுக்கிட்டு ரொம்ப அது ஒரு ஆக்டிவிஸ்டாக செயல்படுறது இந்த டிஎஸ்ஆர்ஓ இயக்கம் இருக்கக்கூடாதுங்கிறத நான் we will create a term sheets பில்ட் பண்ணுவோம். ஓவர் த பீரியட் என்ன பண்ணுவோன்னா ஒரு டேர்ம் ஷீட் பில்ட் பண்ணுவோம். இந்த இயக்கம் அப்ஜெக்டிவ் என்ன, இதோட விஷன் என்ன, இதோட மிஷன் என்ன அப்படிங்கிற ஒரு தெளிவான சித்தாந்தத்துக்கு இந்த இயக்கத்தை எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா இந்த இயக்கம் ஃபெடரேஷன் ஆகி இந்த இயக்கம் கிட்டத்தட்ட ஒரு வாரிய லெவலுக்கு வளர்க்கணும்னா நம்ம என்ன செயல்பாடுக்கு எடுத்துகிட்டு போகணும்னா இதுக்கு ஒரு அப்ஜெக்டிவ் டெஃபினிஷன் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதெல்லாம் நான் அவங்களோட உட்காந்து பேசி உங்களோட கலந்து ஆலோசித்து ஒரு 10 கமாண்ட்மெண்ட்ஸ் மாதிரி 10 திட்டங்கள் மாதிரி 10 வழிமுறைகளை நம்ம எடுத்துகிட்டு போனால் தான் உங்களோட செயல்பாடும் உங்களோட நேரமும் உங்கள் உழைப்பும் எந்த அளவுக்கு அதில் பயன்படுங்கிற முடிவுக்கு நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். ஏன்னா இனிமேல் நம்ம கேலண்டர் பேஸில் ஒர்க் பண்ணணும். இது வரைக்கும் நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது. இனிமேல் நம்ம ஒரு கேலண்டராக இருக்கணும். ஒரு வீக்லி கேலண்டர், டெய்லி கேலண்டர், மந்த்லி கேலண்டர், குவார்ட்டர்லி கேலண்டராக நம்ம கன்வெர்ட் பண்ணி அதை நோக்கி உங்களோட என்ஜிஓலாம் செயல்படலைன்னா என்ன ஆகுதுன்னா, என்ஜிஓங்கிறது ஏதோ ஒரு டிபெண்ட் ஆக்டிவிட்டியாகவே இருக்குது. ஒன்றும் இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்பை ரெடி பண்ணி கடனை வாங்கி கொடுத்து அது மாதிரி ஒரு பொருளாதாரம் ஜிஎஸ்டிக்கு பயன்படாத ஒரு பொருளாதாரத்தை உருவாக்கி செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டை எந்த விதத்துலையுமே வழிகாட்டாமல், செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வழி இல்லாமல் இவ்வளோ பெரிய 40% இளைஞர்கள் உண்டான தமிழ்நாட்டில் அவங்களுக்கு போக்கு இல்லாமல் போகிறதெல்லாம் மாற்றி அதெல்லாம் நம்ம செயல்படுறதுக்கு வேணுங்கிற முத்தாய்ப்புகளை நம்ம எடுக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கோம். இவ்வளோ பெரிய நிர்வாகிகள் நீங்கள் இருக்கும்போது, உங்களோட அனுபவம் இவ்வளோ பெரிய நிர்வாகத்தோட அனுபவங்கள் இருக்கும்போது எனக்கு என்னமோ அதெல்லாம் கஷ்டமாகவே படலை. உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல், ஒரு சின்ன வழிகாட்டுதலும் அந்த வழிகாட்டுதல் நடக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன நம்பிக்கையை கொடுத்துட்டா போதும். ஐ நோ யூ ஆர் ஆல் கோயிங் டு கிவ் அ எக்ஸலண்ட் ப்ரொடக்டிவிட்டி ஃபார் யுவர் ஆக்டிவிட்டி. அவ்வளோதான். வேறு ஒன்றும் பெருசாலாம் குழப்பிக்கிறதுக்கெல்லாம் இங்கே ஒன்றும் இல்லை. ஒரு வழிகாட்டுதல் வேணும். அந்த வழிகாட்டுதல் நடக்கக்கூடிய ஒரு எண்ணம் செயலாகணும். வெறும் எண்ணம் மட்டும் இருந்த பிரயோஜனம் இல்லை. ஒரு எண்ணத்தை செயலாக்க முடியலைன்னா அந்த எண்ணத்துக்கும் வலிமை இல்லை. அதுக்காண்டி நீங்கள் இழந்த உங்களோட வீரியத்துக்கும் வலிமை இல்லாமல் போயிடும். ஏன்னா ஒவ்வொரு எண்ணத்தையும் செயல்படுத்தும் போது நிறைய முயற்சிகள் தேவையாக இருக்குது. அதுவும் எஸ்பெஷலி கூட்டு முயற்சி ரொம்ப அதிகமாக தேவையாக இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு கூட்டு முயற்சிக்கு நீங்கள் அதில் ஒரு மாதிரி எப்படி ஆகணும்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வேணால் உங்களுக்கு ஒரு புரிதலுக்கு சொல்கிறேன். நான் நோக்கியா கம்பெனியோட ரொம்ப நெருக்கமாக ஒர்க் பண்ணேன். ஒரு மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு வரணுங்கிற ஆர்வத்தில் 2008லேருந்து
10 வரைக்கும், ஆல்மோஸ்ட் 11 வரைக்கும் நோக்கியா நிறுவனத்தோட நெருக்கமாக இருந்தேன். அவங்க வந்து அந்த நேரத்தில் நோக்கியா மொபைல் ஃபோன் வந்து நம்ம இந்தியாவில் 82% இருந்தது, 82% அவங்களோட சேல்ஸ் இருந்தது. நான் ஃபின்லாண்டுக்கு போவேன், அங்கே போவேன், வருஷத்துக்கு ஒரு 5-6 தடவை நானும் நோக்கியாவும் தொடர்ந்து ட்ராவல் பண்ணுவோம், நிறைய ஆக்டிவிட்டி பண்ணுவோம். ஒரு புது சிந்தனையை, ஒரு எண்ணத்தை அவங்கள செயல்படுத்துறதுக்கு நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன். அதில் எனக்கு ஒரு 6 கோடி ரூபாய் என் கம்பெனிக்கு பண இழப்பு நடந்தது. ஆனால் அவங்க சிந்தனையை மாற்றவே இல்லை. பிடிவாதமாக அவங்களோட செம்பியான்னு ஒரு சாஃப்ட்வேர், நீங்கள் படித்தவங்க இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும், செம்பியான்னு ஒரு சாஃப்ட்வேர் இருந்தது அந்த நோக்கியா ஃபோனில். புஷ் பண்ணி கிளிக் பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு மாடல். அதை உடச்சி பிரேக் பண்ணுறதுக்காண்டி 6 கோடி ரூபா இழந்தேன் அவங்கள்ட்ட. நான் எவ்வளோ போராடினேன். ரொம்ப முரட்டு பிடிவாதமாக தன்னோட சிந்தனையும் சித்தாந்தத்தை பிடிவாதமாக மாற்றாமல் ஒரு வைராக்கியமான ஒரு கூட்டம், இன்ஜினியரிங் கூட்டம் இங்கே உட்காந்துது. இந்த கம்பெனியோட மிகப்பெரிய சாவுக்கு காரணம் அந்த பிடிவாதமாக அந்த வைராக்கியம் தான். வெட்டி வைராக்கியம், தேவையே இல்லாமல் அவ்வளோ அகங்காரத்தோட உச்சத்தில் இருந்துட்டு 82% ஷேர் மார்க்கெட்டில். அவங்களோட சுவிட்சு ஃபுல்லாக நீங்கள் பார்க்குற டவரில் எல்லாமே அவங்களோட நோக்கியா சுவிட்சு தான் இருக்குது இந்தியா முழுக்க. அப்படியே அகங்காரம், அவ்வளோ அகங்காரம். எவ்வளோ கெஞ்சினேன், எவ்வளோ மன்றாடினேன், எல்லா லெவலையும் மன்றாடினேன். அங்கே சேர்மன் வரைக்கும் பேசினேன் ஃபின்லாண்டில், இங்கே இந்தியாவில் இருக்க சிஇஓ வரைக்கும் போராடி டயர்டாக போனபோது தான் நான் என்னோடய போராட்டத்தை பார்த்து தான் இறைவனே வந்து கூகுள் நெக்ஸஸ்னு ஒரு ஃபோன் லான்ச் பண்ணாங்க கூகுள் கம்பெனி 2011. நான் என்னென்னலாம் ஆர்வமாக இருந்தேனோ, நான் என்னென்னலாம் எண்ணமாக கற்பனையாக வச்சுருந்தேனோ, அந்த கற்பனைக்கு முதல் வழிகாட்டு வந்து ஸ்டீவ் ஜாப் அவர்கள் பண்ணார். ஆப்பிள் ஃபோனில் ஸ்மார்ட் ஃபோன் ஒன்று பண்ணி கொண்டு வந்தார். இந்த நம்பர் இருக்க மெக்கானிக்கல் பொத்தானை தூக்கிட்டு டிஸ்பிளே ஜாஸ்தியாகி அந்த நம்பரை மாற்றுறதுக்கு ஆப்பாக க்ரியேட் பண்ணதுனால தான் இன்றைக்கி யூடியூப்போட பெரிய சக்ஸஸ் தான் இன்றைக்கி சோஷியல் மீடியா சக்ஸஸ். இன்றைக்கி எல்லாரும் சின்ன பதிவை விளையாட்டாக குழந்த கூட போட்டு ரொப்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த 3/4 பங்கு இருந்த நம்பரை மாற்றி முழு பங்குமே டிஸ்பிளே வேல்யூ எடுத்துகிட்டு வந்தார். ஏன்னா அவருக்கு அப்படி ஒரு நிர்பந்தம் இருந்தது. ஏன்னா அவர் நிறைய டெக்னிக்கலாக பேச வேண்டாம், அவங்களோட ஓரளவுக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் புரிதல் காட்டி சொல்கிறேன். அவர் பிக்சல்னு ஒரு கம்பெனி வச்சுருந்தார், காருன்னு அனிமேஷன் ப்ராடக்ட் பண்ணார். அவருக்கு டிஸ்பிளே வேண்டியதாக இருந்தது. தன்னோட டிஸ்பிளே வேணுங்கிறதுக்காண்டி ஃபோனை வந்து நம்பர் கீ ஒரு மெக்கானிக்கல் நம்பராக இருந்ததை தூக்கி ஒரு ஆப்பாக சாஃப்ட்வேரை அவர் மாற்றினதுனால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய பாயிண்ட் க்ரோத் இருந்தது. இதை தான் நான் போராடினேன். நோக்கியா முரட்டு பிடிவாதமாக அந்த மெக்கானிக்கல் கீயை தூக்கவே மாட்டேன். நான் அந்த ஒரு காரணத்துக்கு தான் இந்த கம்பெனி இப்போ வந்து 12% கூட மார்க்கெட் ஷேர் கிடையாது இன்றைக்கி நோக்கியாவுக்கு. இந்த அழிவோட காரணமே என்னென்னா, புதுமையும் மாற்றத்தையும் விரும்பாத முரட்டு குணமும் முரட்டு பிடிவாதம் தான் இந்த அழிவுக்கு காரணம். ஆனால் இந்த டிஎஸ்ஆர்ஓ இயக்கம் என்னோட செயல்பாட்டில் அண்ணெல்லாம் என்னை நம்பி எடுத்துகிட்டு வந்திருக்கும் போது தன்னோட பிடிவாத குணத்தை இழந்து இந்த எண்ணம் செயலாக்கணும்னா ஃபஸ்ட்டு ஒரு பாசிட்டிவ் ஸ்பிரிட், சரி ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு ட்ரை பண்ண முயற்சி பண்ணி அது உங்களுக்கு கைகூடி வெற்றி அடைஞ்சிங்கன்னா நீங்கள் தொடர்ந்து உங்களோட பழைய எண்ணங்களை தூக்கி வச்சுட்டு புது எண்ணத்துக்கு வந்தால் ஒழிய நீங்கள் வெற்றி அடைய முடியாது. நான் நினைக்கிறேன் நீங்கள் இதுக்கெல்லாம் ஒப்புதல் தரீங்களா? ஓகே. ஏன்னா நமக்கு புது சித்தாந்தம் வேணும். ஏன்னா புது வாழ்க்கையில் இருக்கோம், நம்ம ஒரு மாடர்ன் வேர்ல்டில் இருக்கோம். கம்ப்ளீட்டாக சயின்ஸ் எந்த லெவலுக்கோ போகுது. இப்போ ஏஐ டெக்னாலஜி எல்லாம் ஏகப்பட்ட டெக்னாலஜி வந்துக்கிட்டு இருக்கு. அண்ணன் பத்மநாபன் சொன்ன மாதிரி விவசாயத்தை காப்பாற்றாமல் டெக்னாலஜி காப்பாற்றி சாப்பிட்றது நம்ம என்ன, இந்த டிவிலனா தடங்களுக்கு வருந்துகிறோங்கிற மாதிரி தடங்களுக்கு வருந்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்போம். அவங்க சேவியர் அவர்கள் வந்து எங்கள் ஊருக்காரு, நான் பிறந்த மண்ணுக்காரு, புதுக்கோட்டைக்காரு. அவரையும் வாங்கன்னு வரவேற்றிருக்கிறேன். ஏன்னா அவர் நம்ம எப்போதுமே மண் மேலே ஒரு தனி பாசம் இருக்கும். அதனால் சேவியர் அண்ணன் மேலே நமக்கு ஒரு தனி பாசம் உண்டு. ஏன்னா எங்கள் மண் சார்ந்தவர் அவர். அப்புறம் அவங்க வீரம்மாள் அம்மா இன்றைக்கி தான் அறிமுகப்படுத்தினாங்க. அவங்கள பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது, ஆனால் நன்றிம்மா. அப்புறம் கிருபாசங்கர், இந்த நான் வந்து இந்த டிஎஸ்ஆரோட வெப்சைட்டை வந்து ஒரு முக்கியமான விவிஐபிக்கு அனுப்பினேன். அவர் என்ன சொன்னார்னா,
பரவாயில்லையே உங்கள் டீம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னாரு. எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோன்னே, பரவாயில்ல எல்லா செக்மெண்ட்லேயும் கவர் பண்ணுற மாதிரி டீம் வச்சுருக்கீங்க, பெண்களுக்கு ஒரு தனியாக அதை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவங்களாக வச்சுருக்கீங்க, ஒரு ஐடி நிறுவனத்தை இன்னைக்கு இருக்கிற ஒரு நாலேஜோடு செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க இளைஞர்களை நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு சொல்லும்போது நான் கூட சந்தோஷப்பட்டேன். ஆனால் நேற்று தான் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். கிருபாவோட ரிலேஷன்ஷிப் எனக்கு கிடைச்சதில்ல. நேற்று அவங்களோட R&D சென்டர் கூட்டிகிட்டு போய் காமிச்சார். அதாவது எனக்கு என்ன ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு கிருபா நேற்று நம்பிக்கை கொடுத்தாருன்னா, எனக்கு எப்போதுமே கொஞ்சம் வைத்தறிச்சல் உண்டு இந்த அமெரிக்கன்ஸ் மேலே. ஏன்னா நான் டெக்னாலஜிலே வந்ததுனால இந்த அமெரிக்கன்ஸ் எல்லாத்தையுமே அவனே எடுத்துகிட்டு போய் பாருங்கள். இன்றைக்கி நம்ம நாடு $3 ட்ரில்லியன் $5 ட்ரில்லியன் போடுறதுக்கு பாரத பிரதமர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது, ஒரே ஒரு கம்பெனி ஆப்பிள் நிறுவனம், ஸ்டீவ் ஜாப் ஆரம்பித்த கம்பெனி, $7 ட்ரில்லியன் கம்பெனி. அது எங்கேயாச்சும் இது அடுக்குமா? ஒரு தனி நிறுவனம் $7 ட்ரில்லியன் கம்பெனியாக செயல்படுதுன்னா, உலகத்தில் இருக்க எல்லா பணமும் வாரி அள்ளிட்டு போகிற மாதிரி இந்த பசங்களோட சித்தாந்தமும் சிந்தனையும் இருக்குது. ஒரு சிந்தனை அடித்தாலும் மொத்த உலகத்தில் இருக்க பணமே அவங்களுக்கு போகுது. அந்த மாதிரி ஒரு ஆர்வமே தமிழ்நாட்டில் இல்லையே, தமிழ் மண்ணில் இல்லையே. இவ்வளோ இன்ஜினியரிங் காலேஜ் கட்டி வச்சுருக்காங்க, இவ்வளோ இன்குபேஷன் சென்டர் பண்ணுறாங்க, இவ்வளோ பணம் முதலீடு பண்ணுறாங்க, ஸ்டார்ட் அப் இந்தியாங்கிறாங்க, மேக் இன் இந்தியாங்கிறாங்க. எல்லாம் ரைட்டுப்பா, எல்லாம் பேராகவே இருக்கியப்பா. எங்கேயாச்சும் உண்மையான ஒரு கரு கிடச்சிருக்கா? எங்கேயாச்சும் ஒரு உண்மையான ஒரு செயல் திட்டத்தோடு ஒரு செயல்படுறதுக்கு ஒரு மூளை இருக்கா அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்த எனக்கு நேற்று ஒரு திருப்தியை கொடுத்தாரு கிருபாசங்கர். அவரோட R&D சென்டரை பார்த்த பிறகு தான் எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை வந்தது. இந்த டிஎஸ்ஆரோட இயக்கத்தோட அமைப்பே எப்படி இருக்குன்னா, ஒரு இன்க்ளூசிவாக கூட்டு முயற்சியாக நம்ம எந்த மாதிரி நம்ம எல்லா செக்மெண்ட்டு, எல்லா ஆற்றலும், எல்லா வலிமையும், எல்லா வயசுக்காரர்களும், பெண் ஆண் எல்லாத்துலேயுமே ஒரு சிறப்பான செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக உருவாக்கியிருக்க கணேசன் அண்ணனுக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நம்ம இந்த இந்த பவர் இஷ்யூக்கில் நம்ம ஒரு பவர் பாயிண்ட் டிஸ்கஷனை லூஸ் பண்ணோம். என்னென்னா, நான் உங்கள்கிட்ட அந்த நோக்கியாவை பற்றி சொல்லும் போது எப்படி ஒரு மாற்றத்துக்கு வலிமையான சிந்தனை தான் மாற்றம் வரும்னு சொல்கிறதுக்கு, இப்போ அவங்களோட $7 ட்ரில்லியன் நிர்வாகத்தை ஆப்பிளில் சொல்லும்போது அது நிறைவு அடைஞ்சிருது. இப்போ நம்மளோட தன்னார்வ தொண்டோட செயல்பாடுக்கு இப்போ வருவோம். தன்னார்வ தொண்டுனாவே இன்றைக்கி இருக்கிற அரசாங்கத்தோட அமைப்பெல்லாம் எப்படி இருக்குன்னா, அவங்களோட ஆர்வத்துக்கான தொண்டாக தான் வச்சுருக்காங்களே ஒழிய, எப்படின்னு அவங்க ஆர்வத்துக்கு உண்டான தொண்டாக தான் செயல்படுத்துகிறாங்களே ஒழிய, தன்னார்வ தொண்டாக செயல்படுறதுக்கு அவங்க விடுறதில்லை, விருப்பப்படுறதில்லை. எல்லா லெவல்லையுமே அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. இப்போ இதை நம்ம போராடி செயல்பட்டு எந்த அளவுக்கு இதை எடுத்துகிட்டு மாற்று கருத்து கொண்டு வரணுங்கிறதுக்கான முயற்சி தான் இப்போது இந்த மாதிரி ஒரு திட்டமிடலை ஒரு மாற்று சிந்தனைக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கான முயற்சியை தான் இந்த டிஎஸ்ஆரோட கம்ப்ளீட் நிர்வாகிகளோட முடிவில் இன்றைக்கி நான் இங்கே பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? லெட் அஸ் கெட் இன்டு தி ஆக்ஷன் பிளான். என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது, இப்போது நம்ம இந்த 6% வட்டி வாங்கி அதை 24%க்கு ஒரு கட்ட பஞ்சாயத்து மாடலில் அது சோஷியல் வெல்ஃபேருக்கு எடுத்துகிட்டு போய் அதை 3 வட்டிக்கு வாங்கின கடனை 2 வட்டிக்கு வாங்கி அடைச்சி, இந்த பொருளாதாரம் 15,000 கோடி ரூபா போன ஆண்டு 24-25 தமிழ்நாடுக்கு கொடுத்த பணம் யாரோட வளர்ச்சியான பணமோ ஒரு வாழ்வாதார வளர்ச்சியான பணமாகவே இல்லாமல் சிந்தி செதறி அப்படியே போயிடுச்சு. இப்போ இனிமே அந்த மாதிரி ஒரு செயல் திட்டத்தில் நம்ம செயல்படாமல், இப்போ அண்ணன் கிட்டத்தட்ட 7 லட்சம் சுய உதவி குழு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த 7 லட்சம் சுய உதவி குழுவை நம்ம எப்படி ரீஓரியன்ட் பண்ணுறதுக்காக வேண்டி நான், தாஸ்பாண்டியன், கிருபாகரன், கணேசன், சண்முகம் எல்லாம் தொடர்ந்து என்ன பேசிக்கிட்டு இருக்கோம்னா, நம்மளோட ஒரே ஆசை என்ன, நான் ஏற்கனவே சென்னை மீட்டிங்கில் சொன்னது தான் திருப்பி சொல்ல விரும்புகிறேன். நம்ம சமுதாயத்தில் இரத்தம் சிந்தி இரத்த விருத்திக்கு உழைக்கிற மக்கள் இன்றைக்கும் இருக்கிறாங்க. 3 வேளை சாப்பாடுக்குன்னே ரத்தம் சிந்துறாங்க.
அது வந்து அந்த 3 வேளை சாப்பாடுக்கு ஒரு ரத்த விருத்தி வர்றதுக்கு உண்டான வருமானம் தான் கிடைக்குது. $3 தான் கிடைக்குது. $165 200 தின வருமானமாக இருக்காங்க. இது வந்து அவங்க வாழ்க்கையை அவங்களால சந்திக்கவே முடியாது. அவங்க பத்மநாபன் சொன்ன மாதிரி ஒரு விவசாயிக்கு ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸுன்னு வந்துட்டால் அவன் வாழ்வே அழிச்சிடறான். பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னா லேண்டை விற்றுறான். இந்த லேண்டு ஸ்ட்ரிங் ஆகிட்டு போகிறதுக்கு ஒரே காரணமே என்னென்னா, அவனால் பயிர் சாகுபடி பண்ணி தான் குடும்பத்தை காப்பாற்ற முடியாத அளவுக்கு அவனுக்கு செலவு ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ படிக்கிறனா ஒரு குறைஞ்சபட்சம் எல்லாத்துக்குமே லட்சங்களுக்கு போயிடுச்சு இப்போ எல்லா படிப்புமே. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து நம்மளோட அமைப்பில் இருக்கிற செல்ஃப் ஹெல்ப் குரூப்போட டீமால் தாங்கிக்க முடியாது, செயல்படுத்த முடியாது. அதனால தான் நாங்கள் என்ன ஒரு திட்டமிடல் எடுத்திருக்கோம்னா, இப்போ டிஸ்ட்ரிக்ட் வாரியாக பிரிச்சிருக்காரு அண்ணன் வந்து அந்த செக்மெண்ட்டை கரெக்டாக பிரித்து வச்சுருக்காரு. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கு ஒன்றியம் வரைக்கும் போய் பஞ்சாயத்து லெவலில் எல்லா லெவல்லையுமே ஒரு பர்ஃபெக்ட் ஒரு மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணுமோ அது எல்லாமே சிறப்பாக செயல்பட்டுருக்கார். இப்போ அதனால் நாங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கோம்னா, நம்ம செல்ஃப் ஹெல்ப் குரூப்பை நான் வந்து அவருக்கு சொல்கிறேன், ஏற்கனவே நீங்கள் எல்லாம் நிறையா குரூப் பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். புது அமைப்பாக இளைஞர்களை எடுத்துகிட்டு வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 40% இளைஞர்கள் இருக்கிற தமிழ்நாட்டில் அவங்கள செயல்பாடுக்கு எடுத்துகிட்டு வரும்போது என்னோடய சிந்தனை நான் அண்ணன்கிட்ட பேசியிருக்கேன். ஆனால் அது எப்படி உங்களோட கூட்டு முயற்சியில் அது வருங்கிறத அண்ணன் தான் முடிவு எடுக்கணும். என்னோடய வெறும் ஐடியா மட்டும்தான், செயல்பாடு அவர் தான் எடுத்துகிட்டு வரணும். நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, அண்ணங்கிட்ட ஒரு பிஎல்எஃப்பை வந்து 840 பேர் கொண்ட ஒரு பிஎல்எஃப்பாக நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். அதாவது 10 மெம்பரு, ஒரு தலைவி, ஒரு ட்ரெஷரர், 12 ஒரு டசன், இது மட்டுமே ஒரு குரூப்பாக க்ரியேட் பண்ணுவோம். ஃப்யூச்சரில் சொன்னேன், இளைஞர்களில் புது உறுப்பினர் சேர்த்து புது மாடல் நம்ம எடுத்துகிட்டு போகும்போது உங்களோட என்ஜிஓவிலே அடுத்த கட்டத்துக்கு ஒரு நகர்வு. இன்றைக்கி வந்து ஒரு விதமான செல்ஃப் ஹெல்ப் குரூப் நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஆனால் இன்னும் நிறைய புது இளைஞர்கள் 18 வயசை தாண்டி வந்துக்கிட்டே இருக்காங்க. பேங்கில் கடன் வாங்குகிற அளவுக்கு வயசு வந்தவங்க இருக்காங்க, பெண்களும் இருக்காங்க, அதாவது மகளிரும் இருக்காங்க, இளைஞர்களும் இருக்காங்க. இதை மனசில் வச்சு, ஏன்னா 40% பெரிய குரோத்தாக இருக்குது. நம்மளோட வாக்கு வங்கியே பார்த்திங்கன்னா அதிகப்படியான வாக்கு வங்கி இப்போ 40% சாலிடாக இளைஞர்கள்ட்ட போய் இருக்குது. நம்மளோட சமுதாய பெருங்கொண்ட வளர்ச்சிக்கான ஒரு இதாகவே பார்வையாகவே நம்ம பார்க்கணும் அதை. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, 12 ஒரு குரூப்புங்கிறது 12 பேர் கொண்டு, அது 10 குரூப்புனா 120 இருக்கும். அதை 7ஆல் பெருக்கி 7 விதமான ஒரு கிளஸ்டர் க்ரியேட் பண்ணி 840 பேரை உருவாக்கினா நிறைய செயல் திட்டங்களை கம்ஃபர்டபுளாக க்ரியேட் பண்ண முடியுங்கிறதுக்கு ஒரு லாஜிக் நான் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். அது எப்படி செயல்படுத்த முடியும், ஏன் 840, ஏன் 120, ஏன் 12 அப்படிங்கிறத வந்து ஒரு டெஃபினேஷனை எடுத்துகிட்டு வந்து, இப்போ இந்த ஜனவரியிலேருந்து தை பிறந்தால் வழி பிறக்குங்கிற மாதிரி ஏற்கனவே இருக்கிற என்ஜிஓஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டு அவங்களோட கரண்ட் சிஸ்டம் என்ன, அவங்க என்ன மாதிரி பார்வையில் இருக்காங்க, என்ன மாதிரி செயல் திட்டத்தில் இருக்காங்கிறத முடிவு பண்ணால், நான் கிட்டத்தட்ட 600 பொருட்களை கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் இந்த மாடலுக்காண்டி. 600 பொருட்கள்ங்கிறது என்னென்னா, அக்ரியிலேருந்து எலக்ட்ரானிக்ஸ் வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கேன். இதில் கண்டுபிடிச்சிருந்தா இருக்கிற பொருள், ஆனால் இது வரைக்கும் அது வந்து எம்எஸ்எம்இலேயோ இல்லை வேறு நிர்வாகத்திலேயோ செயல்படக்கூடிய பொருளை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து நம்ம செல்ஃப் ஹெல்ப் குரூப்பில் கொடுத்து அவங்கள ஆர்வப்படுத்தி அவங்களுக்கு வேணுங்கிற ஸ்கில் டெவலப் பண்ணி கொடுத்து அவங்கள ஒரு தன்னிறைவான சமுதாயமாக்கக்கூடிய முயற்சியாக நம்ம பண்ணும்போது, என்னோடய திட்டம் என்னென்னா, இந்த $165 $200 இருக்கிற தின வருமானத்தை $600 ஆக்கக்கூடிய முயற்சி தான். நான் $600 ஆக்கிட்டா இந்த ரத்தம் சிந்தி ரத்த விருத்திக்காண்டி ஒரு $6000 வாழ்கிற வாழ்க்கையை மாற்றி ஒரு $15000 ஒரு உச்சபட்ச, அதாவது இந்த ப்ரௌன் காலர் தான் இந்த செக்மெண்ட்டுக்கு பேரே ப்ரௌன் காலர் செக்மெண்ட்டு தான். இந்த ப்ரௌன் காலர் செக்மெண்ட்டை ஒரு பாட்டம் அப்பாக எடுத்துகிட்டு வந்து இந்த $15000 மேலே தள்ளிட்டோம்னா தே கோ டு ப்ளூ காலர் லெவலுக்கு வந்துடுவாங்க. ஏன்னா ஸ்கில் டெவலப் பண்ணிடுறோம். ஏன்னா லேபர் இன்டென்சிவாக இருக்கிற இண்டஸ்ட்ரி ஃபுல்லாகவே அந்த லேபருக்கு ஒரு ஸ்கில் இருக்கும். அதனால தான் அவங்க ப்ளூ காலராக மாறிடுவாங்க. ப்ரௌன் காலர்லேருந்து ப்ளூ காலராக மாறிடுவாங்க. அந்த பிரமிட் இருக்குது, சோஷியோ எக்கானமி பிரமிடுன்னு ஒன்று இருக்குது. அந்த பிரமிடில் பாட்டம் ஆஃப் த பிரமிட் ஃபுல்லாகவே ப்ரௌன் காலர்னு நம்ம சொல்லுவோம்.
இப்போ இதை ப்ளூ காலராக மாற்றக்கூடிய விஷயம். ப்ளூ காலராக மாறினா ஃபஸ்ட்டு லேபராக வரணும். லேபராக அவங்க வரணும்னா அவங்களுக்கு ஒரு ஸ்கில் இருக்கணும். ஸோ இதை முயற்சி பண்ணாமல் நம்ம வந்து இப்போ இருக்கிற இளைஞர்களை திருப்பி பண்ணால் என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு ஒரு இந்த டாஸ்மாக் வந்து இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கு மெயின் காரணம், நார்த் இந்தியன் எம்ப்ளாய்மெண்ட் நிறையா தமிழ்நாட்டுக்கு வரதுக்கு மெயின் காரணமே என்னென்னா, அவன் ஒரு பானை போட்டுக்கிட்டு வேலை பார்த்துருவான். இவனுக்கு 4 மணிக்கு மேலே குடிக்கணுங்கிற ஆர்வம் வரும்போது தான் இவனோட குவாலிட்டியே ரொம்ப டிட்டோரியேட் ஆகுது. ஒரு பெரிய நிறுவனம் திருப்பூரில் இருக்காங்க, என்னோட ரொம்ப ஃப்ரெண்டு, 17,000 பேருக்கு சம்பளம் பிஸ்னஸ் அவங்களோட இன்ஸ்டியூஷனில் ஒர்க் பண்ணுறாங்க. அவரோட பெரிய நிர்பந்தமே பிரச்சனையே என்னென்னா, தமிழ் பசங்க இந்த குடிக்கிற ஆர்வத்தில் 4:30 மணிக்கு மேலே தயார் பண்ணுற எல்லா பொருளுமே குவாலிட்டி கண்ட்ரோலில் போய் ஃபெயிலியர் ஆகுது. ஏன்னா அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. லார்ஜ் எக்ஸ்போர்ட் ஃபார் டிஸ்னி வேர்ல்டுக்கு அவங்க தான் பனியன் தயார் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த டிஸ்னி வேர்ல்டு டீமு வந்து இந்த தமிழ் பசங்க 4:30 மணிக்கு மேலே பண்ணுற ப்ரொடக்ஷனை அப்படியே டிஸ்கன்டினியூ பண்ணி டம்ப் பண்ணிடுறாங்க. இப்போ அதில் என்ன அவருக்கு தொழில் ரீதியாக ஒரு பொருளாதார ரீதியாக சிக்கல் என்ன வந்துருதுன்னா, அதை வந்து 1 வருடம் கழித்து தான் அவரால் ஆக்ஷனுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். ஏன்னா அது நியூ டெவலப்டு ப்ராடக்ட்டை அவங்க இங்கே பெரிய லெவலில் விற்றுக்கிட்டு இருப்பாங்க. அமெரிக்கா, யூரோப் கண்ட்ரி ஃபுல்லாக விற்பாங்க. அப்போ இதை வந்து செகண்ட் சேல்ஸே பண்ண முடியாது அவங்களால. இதுக்கு கோடவுன் மெயின்டைன் பண்ணுறதுக்கே அவருக்கு கோடவுன் பற்ற மாட்டேங்குது. அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, வெளி மாநிலத்து மக்களை போய் விரும்பி கேட்குறது. வெறும் சம்பளத்துக்கு மட்டுமே இல்லை, அவன் பானை போட்டுக்கிட்டு சிம்பிளாக இருக்கிற இடத்துல நல்லா வேலை பார்த்து இவனுக்கு குடிக்கணுங்கிற ஆர்வம் வந்துடுறதுனால இவன் என்ன பண்ணிடுறான்னா, இந்த 4:30 மணிக்கு மேலே இவனுக்கு கை நடுங்க ஆரம்பிச்சிருதுன்னு நினைக்கிறேன். அதனால் இவன் பட்டன் காஜா எடுத்தால் கூட ஒழுங்காக எடுக்கிறதே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு சமுதாயம் தமிழ்நாட்டில் நமக்கு வந்து ஒரு பெரிய செட்பேக் தான். தாய்மார்களுக்கு இது பெரிய செட்பேக்கு. தாய்மார்களுக்கு இது ஒரு பெரிய செட்பேக்கு. ஏன்னா அவங்க வந்து புருஷனோட வாழ்வாதாரத்தையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது, தான் குழந்தையரோட வாழ்வாதாரத்தையும் பார்க்க வேண்டியதாக இருக்கும்போது, இந்த பெண்கள்னால் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் என்னோடய பெரிய கவலை இருக்குது, இவங்க ஃபுல்லாக ஒரு நர்ஸு வேலை பார்க்குற மாதிரி கொண்டு போய் இந்த சமுதாயம் சேர்த்துருமோ பெண்களை அப்படிங்கிற எனக்கு அதீதமான கவலை உண்டு. ஏன்னா இதுங்கெல்லாம் வந்து காலையிலேருந்து மத்தியானத்துலேருந்தே குடிக்க ஆரம்பித்து மத்தியானத்துலேருந்தே பொழுதுபோக்காக போகிற பசங்க நல்லா படிக்கிறாங்க, வேலை கிடைக்கல, கோவம் வந்துடுது. அந்த கோவத்தை எப்படி காமிக்கிறது தெரியல. அப்பா அம்மா வந்து ஏதாச்சும் என்னடா படிச்சுட்டு வேலைக்கு போகலேன்னு கேட்பாங்க. ஏதோ சிக்கல், எல்லார் வீட்லேயும் வீடுக்கு வீடு வாசப்படிங்கிற மாதிரி எவ்வளோ சிக்கல் இருக்குது. இந்த சிக்கலில் உணர்ச்சி வசப்படும் போது அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு போயிடுறாங்க. இப்போ இதெல்லாம் தான் இவ்வளோ மகளிர் இருக்க இடத்துல, இவ்வளோ மகளிர் சம்மந்தப்பட்ட ஒரு இயக்கத்தில், டிஎஸ்ஆர் இயக்கத்தில் நம்ம இந்த சித்தாந்தத்தை சேர்த்து சுமத்து எடுத்துகிட்டு போகலேன்னா, நீங்கள் போய் பேசுகிற இடத்துல இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லையானே அவங்களுக்கு ஒரு புரிதலே வராது. ஸோ அதையும் நீங்கள் மனசில் எடுத்துக்கணும். நீங்கள் வந்து சமுதாயத்துக்காண்டி தான் தன்னார்வ தொண்டு ஆரம்பிச்சிருக்கதா இருக்க பட்சத்தில் சமுதாயத்தோட போக்கு என்ன, இன்றைக்கி சமுதாயம் எதை நோக்கி செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தை நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வெறும் ப்ரொடக்டிவாக பணம் ஸ்கேல் பண்ணுற மாதிரி, பணம் சம்பாதிக்கிற மாதிரி ஒரு மாடல் மட்டும் தாண்டி நமக்கு ஒரு சமுதாய உணர்வையும் சேர்த்து கலந்து செயல்படும் போது தான் நமக்கு என்ன லாபம் வரும்னா, இது நிதர்சனமாக நடக்கும். ஒரு என்ஜிஓங்கிற ஒரு அமைப்பை நீங்கள் உருவாக்கி அந்த அமைப்போட செயலாக்கம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும், உங்களுக்கு அதில் இடர்பாடே இல்லாமல் செயல்படணும்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் அந்த உணர்ந்துக்கணும். ஏன்னா கால சுழற்சியில் நிறைய மாற்றங்கள் இந்தியா போயிட்டுருக்கும்போது ஒரு பக்கத்து ஏஐ மாதிரி நியூ டெக்னாலஜி வந்து நிறைய பேரோட வேலைவாய்ப்பை கெடுக்கிறது மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. இங்கே வேலைவாய்ப்பே இல்லாமல் ஒரு டிசப்பாயின்மெண்ட்டில் நிறைய தவறு பண்ணக்கூடிய சமுதாயம் இந்த பக்கத்து உருவாக்கிக்கிட்டு இருக்குது. பொருளாதாரம் வந்து மாற்று சிந்தனைக்கு போயிட்டே இருக்குது. அதாவது குளோபல் பொருளாதாரம் வேறு மாதிரி இருக்குது, இந்திய பொருளாதாரம் வேறு மாதிரி இருக்குது. இப்போ தமிழ்நாடே மற்ற ஸ்டேட்டோட பொருளாதாரத்தோட கம்பேர் பண்ணும்போது நிறைய இடத்துல மாற்று கருத்துக்கு போயிட்டுருக்கு. ஒவ்வொரு சின்ன சின்ன பேக்கெட்டில் வெவ்வேறு மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் மனசில் எடுக்கும் போது தான் இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ்ன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதை நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணுங்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆர்வம் இருக்குது. ஒரு 10 கமாண்ட்மெண்ட்ஸ் இல்லாமல் நம்ம என்ன செய்ய போகிறோம், எதுக்காண்டி செயல்படுறோம், எதுக்காண்டி நம்ம காலத்தை விரையப்படுத்துகிறோம். இப்போ இந்த காலையிலேருந்து வந்து இங்கே உட்காந்துருக்கீங்கன்னா அதோட பலன் என்ன,
அதோட பெனிஃபிட் என்ன? ஏன்னா பலனளிக்காத எதுவுமே நமக்கு வேஸ்ட்டு தான். நம்ம நல்லா சாப்பிட்டா உடம்பு வெயிட்டு போடணும், எனர்ஜெட்டிக்காக இருக்கணும். நல்ல பஸ்கி தண்டால் பண்ணால் உடம்புல மசில் வரணும். நல்ல ப்ரேயர் பண்ணி யோகாலாம் பண்ணால் அதோட சித்தாந்தம் மாறணும். எது செஞ்சாலும் அதுக்கு ஒரு இது வேணும், சுவை வேணும். ஒரு சாப்பாடு மாதிரி தான் வாழ்க்கையில் நமக்கு எது செஞ்சாலும் அதில் ஒரு தனி சுவை கிரியேட் ஆகணும். அது பணமாக கூட இருக்கலாம், செல்வாக்காக இருக்கலாம், புகழாக இருக்கலாம். அதில் ஒரு சுவை கூடணும். சுவை கூடாத எந்த உழைப்பும் நமக்கு அது நல்ல உழைப்பு இல்லைன்னு ஆயிரும். அதனால் உங்களோட காலத்தையும் நேரத்தையும் விரைய பண்ணக்கூடிய என்னென்னலாம் இப்போ இருக்கோ இதெல்லாம் களை எடுத்துட்டு இந்த அமைப்பை எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்கள். எல்லோரும் ஒரு சின்ன கால்குலேட்டர் எடுங்க. உங்கள்கிட்ட இருக்க என்ஜிஓ, உங்கள்கிட்ட இருக்க செல்ஃப் ஹெல்ப் குரூப் எவ்வளோதுன்னு எடுத்துக்கோங்க. அதுக்கு 600 ரூபா ஒரு நாளைக்கு சம்பளம் கொடுக்க போகிறோன்னு டைப் பண்ணி பாருங்கள். அந்த 600 ரூபா சம்பளம் எவ்வளோன்னு பாருங்கள். நீங்கள் ஒரு குத்து மதிப்பாக அண்ணன் 7 லட்சம் செல்ஃப் ஹெல்ப் குரூப் இருக்குது, 70 லட்சம் பேர் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம அதெல்லாம் எடுத்துக்க வேணாம். வெறும் 1 லட்சத்தை கணக்கு எடுத்துக்கங்க. 1 லட்சம் நபர்களுக்கு ஒரு நாளைக்கு 600 ரூபா சம்பளம் கொடுக்கக்கூடிய யுக்திகளை கடைப்பிடிச்சு இருக்கிற எம்எஸ்எம்இ, இருக்கிற டெக்னாலஜி, இருக்கிற அரசாங்கத்தோட சப்போர்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட்டு, இவ்வளோ சப்போர்ட்டை எடுத்து ஒரு ஸ்கீமேட்டிக்காக டெவலப் பண்ணி அந்தந்த ஊரில் என்னென்ன அமைப்பில் அவங்களுக்கு செயல் இருக்குது, ஸ்கில் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அதுக்குண்டான குரூப்பை நம்ம உருவாக்கி அந்த குரூப்புக்கு ஒரு நாளைக்கு 600 ரூபா சம்பளம் கிடைக்கிற மாதிரி வழி பண்ணி அந்த பொறுப்பை முழுக்க இந்த டிஎஸ்ஆரோட மொத்த இயக்கமாக அந்த பொறுப்பை எடுத்து 600 ரூபா சம்பளம் கொடுக்கறதுக்கு வேணுங்கிற எல்லா வழிமுறைகளையும் கண்டுபிடிச்சு, அது விவசாயமாக இருக்கலாம், பொருள் தயார் பண்ணுறதா இருக்கலாம், பொருளை சும்மா அசம்பிளிங் பண்ணுறதா கூட இருக்கலாம், இல்லை சர்வீஸ் ப்ரொவிஷனாக கூட இருக்கலாம். எவ்வளோ விதங்கள் இருக்குது. இன்றைக்கி என்னோடய நண்பர் கன்னியாகுமரியில் வெறும் துப்புரவு தொழிலாளர்கள் மட்டுமே ஒரு என்ஜிஓ வச்சு நடத்துகிறார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அங்கே இருக்க எல்லா பஞ்சாயத்துக்கும் அவர் தான் சப்ளை பண்ணுறார். நான் அவங்கள்ட்ட கேட்டேன், எவ்வளோங்க வருமானம் இருக்குன்னா, 850 ரூபா வருமானம் வருது ஒரு நாளைக்கு துப்புரவு தொழிலாளர்களை சப்ளை பண்ணி. அப்போது அந்த மாதிரி இருக்கிற பெண்களையும் அந்த மாதிரி இருக்கிற ஆண்களையும் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு செயல்பாடு கொடுத்தா இது ஒரு அரசாங்க வருமானம் அவங்களுக்கு கிடைக்கிறதுல இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது. இவங்க தொடர்ந்து அதில் செயல்பட்டு நாளைக்கு கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஆர்டர் வருது, இந்த துப்புரவு தொழிலாளர்லாம் அரசாங்கத்துக்கு மாற்றிக்கணுங்கிற ஏதோ ஒரு இடத்துல ஒரு நல்ல அரசாங்கம் செயல்படும் போது நடந்ததுன்னா இவங்க எல்லாருக்கும் அரசாங்க பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களால் அவங்க வாழ்க்கை சிறப்படைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி எவ்வளோ தொலைநோக்காக நம்ம அதாவது நீங்கள் ஒன்று மட்டும் முடிவு பண்ணிக்க, உங்கள்கிட்ட இருக்கவங்க 25 வயசுக்கு சேர்ந்து 80 வயசு வரைக்கும் உங்களோட இருக்கணுங்கிற ஆசையே படாதீங்க. வர்றவங்க வரட்டும், போகிறவங்க போகட்டும். ஆனால் உங்களோட நிர்வாகம் ஒரு குறிப்பிட்ட அளவில் நீங்கள் ஒரு 10,000 பேரை மேனேஜ் பண்ண போகிறீங்கன்னு முடிவு பண்ணிங்கன்னா அந்த 10,000 பேரோட செயல்பாடு தொடர்ந்து செயல்படுறதுக்கு வச்சுக்கோங்க. இப்போ ஸ்கூல் காலேஜெலாம் அப்படி தானே நடத்துகிறாங்க. ஸ்கூல் காலேஜ் எப்படி நடத்துகிறாங்க? வருஷம் குழந்தைங்க வருது, வருஷம் படிச்சுட்டு குழந்தைங்க போயிட்டே இருக்குது. கரெக்டாக? அதில் ஏதாச்சும் மாற்று சிந்தனை பண்ண முடியுமா? அவங்களுக்கு என்ன சீட்டு கொடுக்குறாங்க? கவர்மெண்ட் 6000 ஸ்டூடெண்ட்டுக்கு தான் பர்மிஷன் இருக்குது அந்த மொத்த ஸ்கூலு இல்லை காலேஜுனால் அந்த 6000த்துக்கு மேலே அவங்க பண்ணவே போகிறதில்ல. அவ்வளோதான் பண்ண முடியும். ஏன்னா அதுக்கு மேலே கவர்மெண்ட் பர்மிட் பண்ணாது. அப்படி பண்ணால் அவங்களுக்கு இடம் வேணும், ஃபெசிலிட்டி வேணும், பில்டிங் வேணும், லேப் வேணும், எவ்வளோ வேணும், இவ்வளோ இருக்குல்ல. அது மாதிரி நீங்களும் எப்படி பண்ணுங்கன்னா ஒரு கட்டமைப்பை நான் எந்த அளவுக்கு உங்களுக்கு பொருத்தமாக பேசுகிறேன்னு எனக்கு தெரியாது. இதை நான் ஒரு விஷன் டாக்காக தான் கொடுக்குறேன், ஒரு தொலைநோக்கு பார்வையாக தான் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு கட்டமைப்பை நீங்கள் உருவாக்கி இந்த கட்டமைப்புக்குள்ளே நான் 300 ரூபாய்க்கு சம்பளம் வாங்குகிற குழந்தை என்னோட இருக்கிற குழந்தையோ பெண்ணோ ஆணோ அது கிட்டத்தட்ட 1000 ரூபா வரைக்கும் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம வழிவாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தை எடுக்கும்போது உங்களோட பொருளாதாரமே மிகப்பெரிய வளர்ச்சிக்கு போயிடும். அது இல்லாமல் என்னம்னா இப்போ நிறைய அங்கீகாரம் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நிறைய அங்கீகாரம் இருக்குது. இதுக்கெல்லாம் இந்த அங்கீகாரத்தெல்லாம் நம்ம இப்போ ஒன்றுமே இல்லை. நான் சுனில் மித்தல் அவர்களோட பேசினேன், ஏர்டெல் சேர்மனோட. எனக்கு இந்த அசம்பிளிங், மோடம் அசம்பிளிங்கும் இந்த சேட்டலைட்டு சேனல் போடுற டிவி அசம்பிளிங்கும் எனக்கு கொடுப்பீங்களான்னு கேட்டேன். நீ எனக்கு செல்ஃப் ஹெல்ப் குரூப்புன்னு சொல்கிற, எனக்கு அது பிடிச்சிருக்கு, ஆனால் அந்த அமைப்பை எனக்கு பண்ணி காமி, நான் நம்புகிற அளவுக்கு அந்த அமைப்பு இருந்தால் நான் நிச்சயம் தரேங்கிறார். ஸோ நம்ம எவ்வளோ பெரிய சித்தாந்தம் பாருங்கள். இது வரைக்கும் ஒரு ஃபேக்ட்ரியில் இருந்த அசம்பிளிங் யூனிட்டை தூக்கிட்டு ஒரு குழுக்கிட்ட அந்த அசம்பிளிங்கை கொடுக்குறோம்னா
அவங்களோட நாலேஜ் பேஸ் எவ்வளோ பெருசாகும் பாருங்கள். இப்போ ஸ்கூல் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்கூல் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸில் ஒன்று தான் செயல்பாடு. இப்போ வந்து எல்இடி லேம்ப் அது தயார் பண்ணுறதுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம். எல்இடி லேம்பை தயார் பண்ணுறதுக்கு சொல்லி 22 ரூபாயிலேருந்து 28 ரூபா அதாவது ப்ரொடக்ஷன் காஸ்ட். ஆனால் 100 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருக்கான் எல்இடி லேம்ப். அப்போ இந்த குழந்தைங்க மூலமாக அதை செயல்படுத்தி இந்த பிள்ளைங்க அதை கற்றுக்க என்ன ஆகும்னா, ஒரு 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 ஃபாஸ்கான்னு ஒரு கம்பெனி இருக்குது. அவங்க தான் ஆப்பிள் ஃபோனை வந்து அசம்பிளிங் பண்ணுறாங்க. அந்த குழந்தைகளை போய் பாருங்கள், அதோட சேர்ந்து படித்த ஒரு கிராமத்து குழந்தை அந்த அளவுக்கு வீரியமாகவே இருக்காது. இந்த குழந்தையோட பார்வையே வேறையாக மாறிடும். அப்போ நம்ம என்ன மாற்றுறோம்னா, கிராமம் தோறும் நம்மளோட ஒவ்வொரு கிராமத்துலேயும் என்னோட கனவு என்னென்னா, எல்லா கிராமத்துக்குள்ளே இருக்கவங்க அவ்வளோ பேருமே ஒரு கிட்டத்தட்ட உலக பார்வை உலக சிந்தனைக்கு கொண்டாந்து நம்ம கொடுத்தாதான் நம்ம உலக நாட்டோட போட்டி போட்டு செயல்பட முடியும். இல்லாட்டி ரொம்ப சிரமம். ஏன்னா கிராமத்து குழந்தைங்க எப்போதுமே கிராமத்து பிள்ளைங்களாக இருக்கணுமா? எப்போதுமே சொல்லுவாங்க கிராமத்தான். ஏன்ப்பா கிராமத்தான்னா அவன் மனுஷன் இல்லையா? என்ன அவனுக்கு என்ன அறிவு இல்லையா? மண் வாசனை தெரிஞ்சவன். அவன் மண் வாசடிக்கும் போது தெரியும் மழை பெய்ய போகுதுன்னு சொல்லுவான். ஒரு புழுவை பார்த்து சொல்லுவான் இது வரப்போதும்மா. ஈசல் வந்தால் தெரியும் என்ன வரப்போகுதுன்னு தெரியும். அவ்வளோ தூரத்துக்கு அவங்களுக்கு வந்து காமன் சென்ஸ் உண்டான ஒரு கிராமத்தான் அப்படின்னு இயல்பாக பேசுகிறது எந்த அளவுக்கு சாரி டு சே எவ்வளோ பெரிய ஐக்கியத்தனம். ஏன்னா கிராமத்தானா என்ன? நாகரீகத்துக்கு உட்படலைன்னா அவன் கிராமத்தானா? நாகரிகம் என்ன சிறப்பான நாகரிகமா? நீ பெரிய நகரத்தில் இருந்து நீ வெளிநாடுக்கு போயிட்டு வந்தால் நாகரிகம் பெரிய நாகரிகமா? இவன் கிராமத்தான் நாகரிகமா? இந்த கிராமம் மட்டும் இல்லைன்னா இந்த இந்தியா கிடையாது தெரியுமா? இந்த கிராமத்தினால தான் இன்ன வரைக்கும் இந்தியா வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி இருக்கிற அரசாங்கம் எல்லாமே கிராமத்தை டிபெண்ட் பண்ணி தான் அரசியலே நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க தான் கமிட்டட் பீப்புள். உண்மையாக உணர்வுபூர்வமாக கமிட்டட் ஆகிற ஒரே மனிதர்கள் வந்து கிராமத்தார். ஏன்னா அவங்களுக்கு வந்து தேவையில்லாத எக்ஸ்ட்ரா உணர்ச்சிகளோ குழப்பமோ மைண்டில் இல்லவே இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் எது நியாயம், எது தர்மம், எது நன்மை, எது தீமைங்கிற வரைக்குமே ஒரு நேர்கோடில் மைண்ட் இருக்கும். அதை தாண்டி ஒன்றும் இல்லை. இன்றைக்கி கிராமம் இல்லைன்னா இந்தியாவில் நம்ம கலாச்சாரத்தை காப்பாற்றிருக்க வாய்ப்பே இல்லை. இன்றைக்கும் கிராமம் தான் கலாச்சாரத்தை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கும் வாங்க உட்காருங்க சாப்பிடுங்கன்னு விருந்தோம்பல் சொல்கிறதெல்லாம் யார் பண்ணிக்கிட்டு இருக்கா இன்றைக்கி சொல்லுங்கள்? கிராமத்தை எங்கே? நகரத்தில் வந்தால் டிவி பார்த்துக்கிட்டு உட்காந்துருப்பான், ஃபோன் பார்த்துக்கிட்டு இருப்பான். நீங்கள் அவன் வீட்டுக்கு போனீங்கன்னா அவன் வேலையை பார்த்துட்டு இருப்பான். நீங்கள் சும்மா கொஞ்சம் உட்காந்து சரிண்ணே நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு புறப்பட்டு வந்துடுவீங்க. அதானே நடக்குது இப்போ. ஆனால் கிராமத்தில் எப்படி யாராச்சும் இருக்காங்களா? வாங்கினே உட்காருங்கண்ணே, என்னண்ணே வீட்டில் எல்லோரும் சௌகரியமாக? அந்த பண்பு இன்ன வரைக்கும் கிராமத்தில் தானே இருக்குது. அப்போ அந்த பண்பு இருக்க இடத்துல பணம் இருக்கணுமா வேண்டாமா? நீங்கள் தேவசம் சொல்லுங்கள். அது பண்பு இருக்க இடத்துல பணம் இருக்கணுமா வேண்டாமா? வேண்டாமா? ஏன்னா பண்பே இல்லாதவன்ட்ட பணம் இருக்கிறதுனால தான் பண்பற்ற நாடாக போயிட்டுருக்கு இந்த பாரதம். அப்போ எங்கே பணம் இருக்கணும்? பண்பு இருக்க இடத்துல தான் பணம் இருக்கணும். அப்போ பண்பு இருக்க இடத்துல அந்த பண்பையும் பாதுகாக்கணும். இந்த பண்பை பாதுகாக்கிறதுக்கு அவனுக்கு வருமானம் வரணும். அந்த வருமானம் வந்தால் தான் அவன் பண்பை பாதுகாக்க முடியும். இல்லாட்டி அவனும் செதறி போயிடுவான். அவனும் மற்றவனை பார்த்து காப்பிடிச்சு கெட்டவனாக மாறிக்கிட்டே இருப்பான். இப்படி கெட்டவனை உருவாக்குறதுக்கு தான் நம்ம கிராம மக்கள் இருக்கணுமான்னு நான் கேட்குறேன். வெறும் ஓட்டு போகிறதுக்கு, காசுக்கு ஓட்டு போகிறதுக்கு தான் கிராம மக்களா? ஏன் அவங்களுக்கு வாழ்வாதாரம் சிறப்பாக செய்கிறதுக்கு வழி இல்லை? அவ்வளோ இருக்குங்க. நான் எழுதி தரேங்க. ஒவ்வொரு கிராமமும் நீங்கள் சார்ந்த ஒவ்வொரு கிராமத்தையுமே ஒரு நகரத்தை காட்டிலும் அதிகமாக ஜிடிபி க்ரோத்து என்னால் பண்ணி கொடுக்க முடியுங்க. அந்த அளவுக்கு என்கிட்ட செயல்திட்டம். நகரத்தில் இருக்க ஜிடிபி க்ரோத்தை காட்டிலும் கிராமத்தை பண்ண முடியும். ஏன்னா கிராமத்தில் ஒரு பொறுப்பை எடுத்துக்கிட்டான்னா அது பண்ணி கொடுப்பான். ஏன் பண்ணி கொடுப்பான்னா, அவன் கெட்ட பேர் வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிற மனிதர்கள் அங்கே தான் அதிகமாக இருக்கான். இன்ன வரைக்கும் கெட்ட பேருக்கு வெக்கப்படுறது, அவமானப்படுறது, அது மரியாதை குறைவாக நினைக்கிற மக்கள் அதிகமாக இருக்கிற இடம் கிராமத்தில் தானே ஒழிய கண்டிப்பாக நகரத்தில் இல்லை. நகரத்தில் எல்லாம் சும்மா வெட்டியாக ஓடிக்கிட்டு இருக்கான். நம்ம ஊர் கிராமத்து படமொழி மாதிரி வேலை இல்லை நிற்க நேரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. நாய்க்கு வேலை இல்லை, ஆனால் அந்த நாய்க்கு நிற்க நேரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவனுக்கு வேலையே கிடையாது, ஆனால் நிற்க நேரம் இல்லாத மாதிரி ஒரு ட்ராமா பண்ணிக்கிட்டே சுற்றுறான். இவங்கிட்ட ஒரு வேலை கொடுத்து பாருங்கள், பொறுப்பாக பண்ணுவான். பண்ணி முடிச்சுட்டு பொறுப்பாக அந்த பணத்தை கேட்பான். எல்லாம் பொறுப்பான மனிதர்கள் அதிகமாக இருக்கிறது கிராமவாசிகள் தான். அதுவும் தமிழ்நாட்டு கிராமத்தில் இருக்கவங்கெல்லாம் பெரிய புத்திசாலிங்க. மரபு அணுவிலே ரொம்ப புத்தி கூர்மை உள்ள தேசம் தமிழ்நாடு.
இந்த புத்தி கூர்மை இருக்கிற தேசத்தில் தேவையில்லாமல் எமோஷனலை கிரியேட் பண்ணி ஜாதி மதம் இந்த வேற்றுமைகள்லாம் கொண்டு வந்து ரொம்ப நம்ம வந்து அவரோட வளர்ச்சிக்கும் அவரோட நன்மைக்குங்கிறத யோசிக்கிற காட்டில் தன்னோட சுயநலத்துக்காண்டி சித்தாந்தத்தை மாற்றி அங்கங்கே பண்ணி என்ன பண்ணிட்டாங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்மளை வந்து ஒரு பார்வையில் போக விடாமல் கெடுத்துட்டாங்கன்னு தான் நான் ரொம்ப வருத்தப்படுறேன். இந்த வருத்தத்துக்கெல்லாம் ஒரு முடிவு வரணும். என்னோடய காலத்தில் ஏதாச்சும் சிறப்பாக செஞ்சுட்டு போகணும். நம்மளோட 40 ஆண்டுகள் அனுபவம் இருக்குது, நமக்குன்னு நிறைய உறவுகள் இருக்குது, நெருக்கமான பெரும்பகுதியான பெருமக்களோட ஒரு தொடர்பு இருக்குது. இந்த பெருமக்களோட தொடர்புகளை வெறும் என் பொண்ணு பிள்ளைகளுக்கு நான் பண்ணிக்கிட்டு இருக்காமல் சமுதாயத்தில் இருக்க எல்லாருக்கும் ஏதாவது செஞ்சுட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு வேட்கையில் தான் நான் தொடர்ந்து இந்த 5 ஆண்டுகளாக நான் வேறு எந்த சிந்தனையுமே இல்லாமல் முழு நேரமாக ஏழை பங்காளனாக வர்றதுக்கு என்னென்ன உண்டோ, எம்ஜிஆருக்கு அப்புறம் ஏழை பங்காளன்னு ஒருத்தர் இருந்தால் அது அர்ஜுனமூர்த்தியாக இருக்கட்டும் அப்படின்னு ஒரு ஆசை தானே, எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்குது. மற்றவங்களாம் எவ்வளோ ஆசைப்பட்றான், நான் ஏழை பங்காளனாக இருக்கேன்னு ஆசைப்படுறதுக்கு ரைட் இருக்கா ரைட் இல்லையா சொல்லுங்கள், இருக்கலாம்ல. ஸோ அது இருந்துட்டு போகிறேனே, என்ன மோசம் போச்சு. அதனால தான் நான் வந்து எப்போதுமே அன்பே சிவன் சொல்லி தான் எனக்கு டைட்டிலே கொடுத்துட்டாரு, அன்பே சிவம் ரா அர்ஜுனமூர்த்தின்னு கொடுத்துட்டாரு. ஸோ அதனால் இன்றைக்கி இது முதல் கட்டமாக இவ்வளோ இடர்பாடுக்கு இடையிலேயும் நீங்கள் அமைதி காத்து நான் என்ன பேச வரேன்னு நான் நிறைய பேசுறதுக்கு என்கிட்ட நிறைய சப்ஜெக்ட் இருக்குது. நிறைய பேசி உங்களை குழப்பி வீட்டுக்கு அனுப்பாமல் உங்களுக்கு பசி வந்திருக்குமானி 2 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இது முதல் ஆரம்பமாக இருக்கட்டும், இது முதல் படியாக இருக்கட்டும். நிச்சயமாக இந்த டிஎஸ்ஆர்ஓ இயக்கங்கிறது வெறும் ஜஸ்ட் நேம் கிடையாது, வெறும் ஒரு எழுத்தாக இல்லாமல் ஒரு டிஎஸ்ஆருங்கிறதே ட்ரஸ்டடு சோஷியல் ரிஃபார்ம் ஆர்கனைசேஷனாக மாற்றுற அளவுக்கு ஒரு ட்ரஸ்டடாக இருக்கணும், சோஷியல் ரிஃபார்ம் பண்ணக்கூடிய ஆர்கனைசேஷனாக இதை நம்ம கண்டிப்பாக மாற்றுவோம். உங்களோட உழைப்பு, உங்கள் உன்னதமான செயல்பாடு, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் கொடுக்குற வழிகாட்டுதலில் நீங்கள் எங்களோட கைகோர்த்து வந்தீங்கன்னா நிச்சயம் நிறையா தமிழ்நாட்டில் மாற்றத்தில் கொடுக்கக்கூடிய எல்லா அரிய வாய்ப்பும் நம்மக்கிட்ட இருக்குது. ஏன்னா அரசாங்கத்தோட சிந்தனையும் நிறைய விஷயங்களில் கீழே போய் வேலை பார்க்கணும், கீழ்மட்டத்தை மேல்மட்டமாக கொண்டு வரணுங்கிற எண்ணமும் ஆர்வமும் அரசாங்கத்துக்கும் இப்போ இருக்கிறதுனால நம்ம அதை பயன்படுத்தி இந்த கால இளைஞர்களை தவறான போக்கில் வேலை இல்லை, வருமானம் இல்லை அப்படிங்கிற ஒரு கோபத்தில் தவறான போக்குக்கு போய் தன் உடலை கெடுத்து தாய் தந்தையரோட போராடி தாய் தந்தையருக்கு ஏகப்பட்ட மன வருத்தத்தையும் மன உளைச்சலையும் கொடுத்துருக்கிற மக்களை மாற்றி நம்ம ஒரு நல்வழிப்படுத்தி இளைய சமுதாயத்தை நல்வழிப்படுத்துறதுக்கு பொருளாதாரம் ஒரு காரணமாக இருக்கிறதுனால அந்த பொருளாதாரத்துக்கு ஒரு வழிகாட்டுதல் நம்ம பண்ணி வருங்கால இளைஞர்களுக்கும் நம்மளால் பண்ண முடிஞ்ச பணியை நம்ம பண்ணிட்டு போனோம்னா அவங்களோட காலத்துக்கு அப்புறம் வர இளைஞர்களும் நல்வழிக்கு வரக்கூடிய எல்லா வாய்ப்பும் உங்கள் எல்லார் கையில் இருக்குங்கிறத நான் நம்பி இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு நான் செயல்பட மிகவும் ஆசையுடன் அன்புடன் உங்கள் எல்லாரோட உதவியை நாடி வந்திருக்கேன். மிக்க நன்றி, வணக்கம்.